சார் இங்கே குறிஞ்சி மருதம் முல்லை பாலை விழா இருக்குது, நீங்கள் மருதத்தை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? சார் கதையோட வாழ்வியல் வந்து வயலம் சார்ந்த இடம், அந்த பகுதி மக்களோட வாழ்க்கையை பற்றி தான் நான் பேசியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த தலைப்பு சரியாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. இதுக்கு முன்னாடி விவசாய படங்கள் நிறைய வந்திருந்தாலுமே ஏன் இந்த டைட்டில் பயன்படுத்தலன்னு எனக்கு தெரியல. பட் ஒருவேளை எனக்கு கிடைக்கிறதுக்காகவோ என்னவோ, ஸோ அதுக்காக தான் அந்த டைட்டில் நான் வச்சுருந்தேன். நல்ல விஷயம். ஆனால் மருதம் படத்துக்கு பாலைவனச்சோலை படத்தில் பாட்டில் பார்த்த கதாநாயகி மாதிரி இருந்தவங்களை ஏன் செலக்ட் பண்ணி? சார் ஆளானாலும் ஆளுன்னு ஒரு பாட்டு இருக்கும், நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. அதில் வந்து சுகாசினி மேடம் இருப்பாங்க, எங்கள் சீனியர் தான் அவங்க. அந்த மேடம் பக்கத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. அந்த பாட்டில் ஒரு 2-3 க்ளோஸ்அப் வரும். அந்த க்ளோஸ்அப் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு நான் அடிக்கடிக்கு பார்ப்பேன். அந்த பாட்டில் அந்த க்ளோஸ்அப் 2-3 ஷாட்டு தான் இருக்கும். அது இவங்கள பார்த்தப்போ ஒரு சின்ன ரிசம்பிளன்ஸ் இருந்தது. அது எத்தனை பேருக்கு அது சரியாக படிச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் சூஸ் பண்ணோம் சார். இதான் சார் எடிட்டர் பேசும்போது சொன்னார், அரிய பெரிய சாதனைகள் ஏதோ செஞ்சார் ஷூட்டிங் ஸ்பாட்லன்னு. அப்படி என்ன பண்ணீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில், கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். அந்த அரிய பெரிய சாதனைகளை அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் வழக்கமாக எப்படி இருந்தேன்னா அப்படி இருந்தேன். அவர் எந்த கண்ணாடி போட்டு பார்த்தாருன்னு தெரியல. வேலூர்லேயே பிறந்து வளர்ந்து அங்கேருந்து இங்கே சென்னைக்கு வந்தவன். நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் பார்த்தாக்கா வந்து வேலூர் ஏதோ வந்து வாழவே முடியாத ஒரு ஊர் மாதிரியும் சுட்டெரிக்கிற மாதிரியும் இருக்குது. நான் அங்கேருந்து தான் வந்தேன். நான் என்ன கரெக்டாக போயிருக்கேன் அது பாருங்கள். அதுதான் நீங்கள் தான் அங்கே மக்கள் வாழத்தானே செய்கிறாங்க. இங்கேருந்து போயிட்டு எங்களால் இருக்க முடியலன்னு தான் சொன்னேன் தவிர அங்கே இருக்கவே முடியாதுன்னு சொல்லலை. நான் தான் வேஸ்ட்டாக போயிட்டேன். என்னால் அது தாங்க முடியல. ரொம்ப கஷ்டம், உண்மையாகவே சொல்கிறேன். உண்மையில் ரொம்ப கஷ்டம். வித்தர் சார், நீங்கள் சொன்னீங்க ரொம்ப சிம்பிளாக எனக்கு கேரவன் கூட தரலன்ட்டு. இப்போ வர நடிகர் எல்லாருமே வந்து கேரவன் இல்லாமல் ஷூட்டிங்கே போகிறது கிடையாது. நீங்கள் இது மாதிரி புதுசாக ஒரு ரூட் எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா புதுசாக வர ஹீரோக்ஸ் எல்லாம் பெரிய கஷ்டமாயிடாதா? எல்லாமே இது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக என்னென்னா, நான் கேட்டு அவங்க தரலன்னு சொல்லலை, நான் கேட்கவே இல்லை. அவங்களும் உங்களுக்கு வேணுமான்னு கேட்கல. என்னென்னா இது ஒரு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த படம் வந்து ஒரு சின்னதாக தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, இதில் இருக்கிற தொகையை வந்து அதுக்கு யூஸ் ஆகுமே அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நான் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. யூனிட்டில் மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் கேட்கல. ஏன்னா அவங்க தெரியுது இல்லை, அவங்க படம் எப்படி எடுக்கிறாங்கன்னு ரொம்ப கிளியராக தெரியுது. சரி, அதையே நம்ம போய் ப்ரெஷர் கொடுப்பானே அப்படிங்கிறதுனால தான் அது கேட்கல. சார் இப்போ வந்து வளர்ந்து வர நடிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஆனால் வந்து அவர் ஹெல்ப் பண்ணி முடித்த உடனே அவரை தவறாக பேசுறது, அவரை வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரீட் பண்ணி டோட்டலாகவே அவரை காலி பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துன்னு இருக்குது. தமிழ் சினிமாவில் தான் அது அதிகமாக நடக்குது. ஸோ உங்களோட கருத்து ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் வந்து சினிமா ஆக்டர் மட்டும் ஹெல்ப் பண்ணல, நிறைய நான் பார்த்துருக்கேன். காமன் மேன் நிறைய மனிதர்கள் வந்து உதவுறாங்க. அதனால் அந்த உதவி எடுக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ இல்லை, ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பெரும் மனசோட உதவி இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க இருக்காங்க. அந்த இடத்துல போன போதே இவங்களை தப்பாக பேசுகிறாங்க. இதுவும் நடக்குது சமூகத்தில். அது நடக்கத்தானே செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. இது உண்மையாக பொய்யாங்கிறது மீறி எனக்கு உண்மையிலே ஒருத்தருக்கு நான் உதவணும்னு நினச்சா, நான் பிரதிபலன் சொல்கிறாங்கல்ல, வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு. அப்போ கொடுக்கறதுல வந்து அவங்க சொன்னான்னா இது பண்ணான்னா அதை விட்டுருங்க, நம்ம செய்கிறபடி செஞ்சுட்டு போவோம். ஆம்புலன்ஸு வந்து டொனேஷன் பண்ணால் கூட அந்த ஆம்புலன்ஸுக்கே ஒரு பெரிய விஷயத்தை வந்து போர்ட்ரேட் பண்ணி தப்பான ஒரு ஒரு நல்ல ஆளுன்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட் அதெல்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ வந்து தவறாகவும் அவரை வந்து காட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? இதுக்கு பதில் தெரியலண்ணா. விதார் சார் ஹீரோயின் பேசும்போது சொன்னாங்க சீனியர் நடிகர்னு. நீங்கள் ஏதோ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் இருந்த மாதிரி பேசுறது. அதுதான் சொல்கிறேன் நான். இல்லையா? இல்லை, நான் அப்பயே சொல்லிட்டேன் சார்கிட்ட, என்னை எப்படியே அனுப்பிச்சிருங்க, ரெடியாக தான் இருக்கு அப்படின்னு. ஐயோ இல்லை, இப்போ பாருங்கள் வந்துட்டாங்க. வயசில் சொல்லலை, நீங்கள் வயசுலேயும் சொல்லலாம். வயசில் சொல்லலை. எனக்கு வந்து இதுதான் என்னோட செகண்ட் படம். ஆனால் சார் வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் சீனியர்னு சொல்லுவோம். அவ்வளோதான். வயசில் சொல்ல, வயசில் என்ன ஒரு 30 இருக்குது. விதர் போதுமா? விதர் நீங்கள் கொஸ்டின் ஹியர் விதர். ரியலிஸ்டிக் போர்ட்ரேல் பண்ணுறதுல ரொம்ப இப்போ இருக்கிற ஆர்டிஸ்டில் விரல வெட்டு எண்ணக்கூடிய ஆர்டிஸ்டில் நீங்கள் நம்பர் 1ல் இருக்கீங்க. மைனாலேருந்து ஒவ்வொரு கேரக்டரும் அதுக்குள்ளேயே போய்ட்டுறீங்க. எனக்கு ஹிந்தி நடிகர் ராஜ்குமார் தான் நினைவுப்படுத்தேன். கொஞ்சம் மிகைப்படுத்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும்.
அவர் பண்ணுற கேரக்டர் ஒன்றுமே வந்து ஜெம். மைனாலேருந்து பார்க்குறேன், மருதத்தில் நீங்கள் உள்ள நுழைஞ்சதில் என்ன காரணம், உங்களுக்கு இதில் பிடிச்ச விஷயம் என்னது, என்ன கரெக்டாக சொல்லியிருக்கீங்க ஃபைனல் தீமா? இல்லை, கண்டிப்பாக இதுக்கான ஒரு ரிசல்ட் இருக்குது. இப்போ படத்தில் வந்து ஒரு ரிசல்ட் இருக்குது. என்ன எதுக்காக போகிறேன்னா என்ன ஆனாங்கிறது. ஆனால் அதை தாண்டி என்ன அப்படின்னா, இந்த கதை நான் ஒத்துக்கிட்டது காரணம், நான் இதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு விவசாயம் நிலம் இருக்குது, ஆனால் நான் விவசாயம் பண்ணதில்லை. பண்ணுறாங்க, நான் இப்போ எனக்கு நிலம் இருக்குது, விவசாயிகளை பார்த்துருக்கேன். அப்புறம் பேப்பரில் படிக்கிறேன், விவசாய கஷ்டம் அந்த கஷ்டம் இப்படின்னு பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க, அது எனக்கு புதுசாக இருந்தது. நேரடியாக நான் அந்த நபர்களை சந்தித்தேன். அது சந்தித்த போது எனக்கு சொல்லணுங்கிறது, இந்த படத்தை நம்ம இருக்கணுங்கிறது ஆவல் வந்தது. அது எனக்கு உண்மையிலே எனக்கு பெயினான இருந்தது. சார், ஒரு 100 ரூபா வாங்கிட்டு அந்த 100 ரூபா திருப்பி வரலைங்கிறத அழுது நானே அழுதுருக்கேன். அப்படி இருக்கையில் இப்படியான தொகையை இழந்த ஒருத்தனுடைய வலி இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய வலி. பொருளாதாரத்தில் எங்கே விழுந்தாலும் ஒரு மனிதன் வந்து பொருளாதாரத்தில் வந்து ஏமாற்றப்பட்டானா அவனால் அடுத்த ஸ்டெப்பே நடக்க முடியாது. அவனுக்கு வெறும் பணம்னு நினைப்பீங்க, ஆனால் அந்த பணத்தை சுற்றி அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தாமா, நண்பன், அப்பா, இவன் ஏகப்பட்டது இருக்குது. அந்த ஆமாம், அது அந்த பிரச்சனை இருந்தது, அதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. சார் இயக்குனர் சார், சார் இங்கே தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உங்கள் படத்தில் வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி வந்து அதே சமயம் இன்றைக்கி வந்து கடன் வந்து பேங்க் தான் வந்து அதிகமாக வந்து கடன் வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கடனை வந்து விவசாயிகளால் கட்ட முடியலன்னா அவங்க அதே கவர்மெண்ட் பேங்க்கில் உள்ளவங்க தான் வந்து அவங்கள வந்து அதிகமாக வந்து கையகப்படுத்துகிறாங்க. இதை எப்படி நீங்கள் சொல்லிடுறீங்க இந்த படத்தில்? ஆக்சுவலாக வந்து படத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து வந்து கான்ஃப்ளிக்ட், கோர் கான்ஃப்ளிக்ட் வந்து வேற ஒரு விஷயம். பட்டு நான் விவசாயம் அந்த நில சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகமாக பேசலை. ஸோ ஒரு இடத்த நம்ம அடமானமாக வச்சு லோன் வாங்குகிறோம் அப்படின்றப்போ, லோன் இப்போது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம்னு இப்போ இருக்கும். பொதுவாக எல்லாருக்கும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் இருக்கும். அங்கே நம்மளுக்கு வந்து அரசாங்கம் வட்டி இல்லாத பயிர் கடன் கொடுக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நானும் ஊரில் விவசாயம் பண்ணிட்டுருக்கேன், நானும் வந்து லோன் வாங்கியிருக்கேன். ஒரு 6 மாதம் நம்ம நெற்பயிர் வச்சோம்னா ஒரு ஏக்கருக்கு 25,000 தராங்க. 6 மாதத்துக்குள்ளே நம்ம வட்டி இல்லாமல் திருப்பி செலுத்திடணும். கரும்பாக இருந்தால் 50,000 தராங்க ஒரு ஏக்கருக்கு. ஸோ இது வந்து ஒவ்வொரு விவசாயிக்குமே கொடுக்கப்படுறது. நானும் வாங்கியிருக்கேன், நானும் கொடுத்துருக்கேன். இப்போது இது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம நெல் அறுத்துருவோம், கமிட்டியில் கொண்டு போய் நெல்லை போட்டுருவோம், காசு வரும், நம்ம செட்டில்மெண்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா வட்டி கிடையாது. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணுது. அந்த விஷயத்தை பற்றிலாம் நான் இதில் பேசலை. இதில் ஒரு ஸ்கேம் பற்றி பேசியிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு கோர் கான்ஃப்ளிக்ட்டு, அது இங்கே சொல்ல முடியல. ஸோ இது சம்மந்தமாக இல்லை, அது வேறு. டேரக்டர் சார், எங்கள் படம் சிம்பிள், நீங்களும் சிம்பிள், கூட நடித்தவங்க எல்லாருமே சிம்பிள்ன்றீங்க. அது எல்லாம் எங்களுக்கு ஓகே. அது மருதம் படத்தில் ஒரு டைட்டில் கூட ஏன் சிம்பிள்? ஏன்னா அது ஃபாண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஒரு படத்தோட ஃபாண்ட்டு என்ன எப்படி வைக்கிறவங்களோ அந்த ஃபாண்ட்டில் தான் படமே போகும். ஏன் இவ்வளோ சிம்பிளான ஃபாண்ட்டு? நீங்கள் சொன்ன மாதிரி தான், இது சாதாரண ஒரு கதை. இதில் எந்த ஒரு கிம்மிக்ஸோ அதெல்லாம் எதுவும் படத்தோட சார், இந்த டிசைன் விஷயத்தில் நான் எதுவும் தலையிடல சார். என்னுடைய கோஆர்டினேட்டர் செல்வம் இங்கே இருக்கார், அவரும் டிசைனர் தான் ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணாங்க. எனக்கு என்னென்னா டைம் இல்லை அதை டிசைன் பார்த்து லாக் பண்ணுறதுக்கெல்லாம். தம்பிக்கிட்ட சொல்லிட்டேன், நீயே பார்த்துக்கு பண்ணிட்டேன். அவன் ஃபைனல் பண்ணி அதோட எப்பான்னு போனால் எப்போ வந்து டெட் எண்ட் இருக்கோ, இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து டைம் கொடுக்கவே முடியாதுன்ற சமயத்தில் தான் என் கண்ணிலே காட்டுவான். அப்போ எனக்கு கரெக்ஷன் சொல்கிறதுக்கு நேரம் இருக்காது. வேறு வழி இல்லாமல் அப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டேன். வேறு ஒன்றும் இல்லை சார். இதா சார், இந்த விவசாயத்தை பற்றி நிறைய படம் வருது. விஜய் சார் கூட கத்தின்னு எடுத்தார். விவசாயிகளுடைய கஷ்டங்களை பற்றிலாம் நிறைய ஹீரோக்கள் படங்கள் வருது. எம்ஜிஆர் கூட நடிச்சிருக்காரு. அதனால வந்து அரசாங்கம் மாறுதா, பேங்க்காரங்க மாறுதாங்களா, இல்லை கந்துவட்டிக்காரங்க மாறுதாங்களா, விவசாயிகளுடைய வாழ்க்கை மாறுதா, ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா அந்த மாதிரி படங்கள்லாம்? ஒன்றும் இல்லைண்ணா, இந்த இதுதான் அந்த பின் நம்பர் சொல்லு, 14 நம்பர் இருக்கா, காலத்திருப்பு 14 நம்பர் இருக்குது, அதை சொல்லு, இதை சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் வருது. இது எல்லாருக்கும் விழிப்புணர்வு இருக்குது. ஆனால் எனக்கு சமீபத்தில் கூட அதே வாய்ஸ் எனக்கு ஃபோன் வந்துச்சு. நானே யூடியூப்பில் கேட்டிருக்கிறேன், அதே வாய்ஸ் எனக்கு போனது. சார் பின்னாடி திரும்பி பாரு சார், சார் 22 நம்பர் இருக்குது சார், சார் 22 இருக்கா சார், 15 16 இருக்கும், 14 இருக்கும் அப்படின்னா. இல்லையே அப்படின்னு அவனோட பேசினேன். என் ஒய்ஃபு சொல்கிறாங்க
ஃபோனை கட் பண்ணுங்க, ஏன் பேசுகிறேன்னு. எனக்கு பேச ஜாலியாக இருக்குன்னு. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவன் திட்டான். நானும் திட்டிட்டேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இது நடந்து இது எனக்கு தெரிஞ்ச 2-3 வருஷமாக 3-4 வருஷமாக அது இருக்குது. ஆனால் 4 வருஷத்தில் மக்களுக்கு பூரா விழிப்புணர்வு வந்திருந்தா அவன் இன்னும் ஃபோனே பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் அவன் டெய்லி ஃபோன் பண்ணுறான்னா யாரோ ஒருத்தன் இங்கேயே ஏமாந்துக்கிட்டு இருக்கத்தான் செய்கிறான். இப்போ அதனால நம்ம வந்து சொல்லாமல் விட்டுருக்கோமா, நம்ம அதையே நம்ம ஷேர் பண்ணுறோம். நானே என் நண்பர்கள் சில விஷயங்கள் இப்போ அடிக்கடி இந்த பேங்க்கில் வந்து இப்போ அதெல்லாம் இல்லை, மெசேஜை தொட்டால் போதும் காசு போயிருங்கிறான். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஷேர் பண்ணுறோம். இதை வந்து தயவுசெய்து இந்த மாதிரி வந்தால் பார்க்காதீங்கன்னு. அது மாதிரி இது ஒரு விழிப்புணர்வு தான். இது ஒட்டுமொத்தமாக மாறிடுமான்லாம் கிடையாது. இப்படி ஒரு 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 பிரச்சனை நடந்தது. அடுத்த விஷயம் நம்ம அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கலாமேங்கிறது தான். சார் இதான் சார், அது மாதிரி இந்த மாதிரி படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரகுநந்தன் சார்லாம் மியூசிக் அவ்வளோ பிரமாதம். இப்போ பெரிய பெரிய டேலண்ட் சிட்டிசன் சரவண சுப்பையா எல்லாம் இந்த மாதிரி சேர்ந்து படம் பண்ணி அதை பார்த்து பண்ணுறீங்கன்னு இங்கேயே சொன்னாங்க. அப்படி பண்ணிவிட்டு அது பெரிய லெவலில் வெற்றி பெறலன்னா, ஏன்னா இன்றைக்கி சினிமா வந்து 10 படம் ஒன்றா வருது. அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி, ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு ஸ்டேபிளான ஹீரோ ஆகிட்டீங்க மைனாவிலேருந்து இன்றைக்கி வரைக்கும். நான் கூட மைனா விதார்த்துங்கிறது மருதம் விதார்த்தா மாறுமான்னு பார்த்துட்டு இருக்கிறேன் நான். நன்றி. அதுக்கு என்ன முயற்சி, என்ன உங்களை திரைப்பட குழுவுக்கு என்ன உங்கள் பரிந்துரை? ஐயா ஒன்றுமே இல்லை, இப்படி போராடிக்கிட்டே இருக்கணும். என்றைக்காவது விடிவு காலம் வருமானு. இப்போ அவர் சொன்னார்ல 26 வருஷமாக ஒருத்தன் காத்திருக்கிறான் டைரக்டர் ஆகணும்னு. அது மாதிரி எங்களுக்கு சின்ன படங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்குன்னு நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம், அதுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் நடக்கும். ஆனால் இப்போ சமீபமாக பார்க்கும்போது சின்ன படமாக இருந்தால், நல்ல படமாக இருந்தால் கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேருது, ரீச் ஆகுது. நீங்களும் பாராட்டுறீங்க, பணமும் பெருசாக வருது. அந்த நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் தயாரிக்கிறாங்க. நம்புவோம். நன்றி. மருதம் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சிறப்பு